பீகார் மாநில பாரதிய ஜனதா எம்எல்ஏவை அவர் மீது பாலியல் பலாத்கார புகார் கூறிய பெண் குத்திக் கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் புர்னியாவின் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் எம்எல்ஏவாக இருந்தவர் 51 வயது கிஷோர் கேஷன் 4 முறை இதே தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்றவர். 6 மாதங்களுக்கு முன் எம்எல்ஏ கிஷோர் கேஷன் மீது ரூபம் பதக் என்பவர் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் செய்திருந்தார். இந்நிலையில் புர்னியாவில் தனது சிபாகி தோலா இல்லத்தில் வழக்கம் போல பொதுமக்களை சந்தித்தார் கிஷோர். அப்போது கூட்டத்தினருடன் கலந்திருந்த ரூபம் கிஷோரை நெருங்கியதும் தன்னிடமிருந்த கத்தியால் சரமாரியாக குத்தினார். ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த எம்எல்ஏ மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். ஆனால் அங்கு அவர் மரணமடைந்தார். கத்தியால் குத்திய பெண் ரூபம் பதக்கை கிஷோரின் ஆதரவாளர்கள் கடுமையாக தாக்கினர். பின்னர் அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். பொதுமக்கள் சந்திப்பின் போது ஆளும் கூட்டணி கட்சி எம்எல்ஏ குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள முதல்வர் எம்எல்ஏக்களுக்கு குறிப்பாக பொதுமக்கள் சந்திப்பின் போது கூடுதல் பாதுகாப்பு அளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளார். माननीय मुख्यमंत्री जी इस घटना से चिंतित हैं और वो सारी जानकारी चाहते हैं कि कैसे हुआ, सुरक्षा व्यवस्था आवश्यकता अनुसार और सुदृढ़ किया जाए विधायकों का, माननीय विधायकों का। उनसे जो मिलने वाले लोग हैं, चूंकि वे पब्लिक पर्सनैलिटीज हैं, मिलने वाले लोग तो आएंगे ही, आम लोग आते हैं, तो मिलने वाले लोगों का भी फ्रिस्किंग, अगर आवास पर आते हैं तो फ्रिस्किंग वगैरह की व्यवस्था हो, ये सब पर हम लोग चिंतन कर रहे हैं और विस्तृत छानबीन वहां डीआईजी पूर्णिया और एसपी पूर्णिया कर रहे हैं। उनसे सारी जानकारी उपलब्ध जब हो जाएगी उसके बाद ऐसी घटनाओं की पुनरावृत्ति नहीं हो, उसके लिए और कारगर उपाय। ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த எம்எல்ஏ ஒருவர் ஒரு பெண்ணால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் பீகார் மாநிலத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.